வாங்க இன்றைக்கி வந்து ஒரு புதுமையான டிஷ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தாச்சி காய்ச்சிருச்சு. 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இது வந்து கடலை அரிசி வந்து நான் வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் வச்சு அது தாங்க நம்ம வந்து செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. ஸ்டேஜில் கடுகும் உளுந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் எண்ணெய் காயட்டும். சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா பொரியட்டுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். காஃபி, டீ எல்லாத்துக்குமே நல்லா இதாக இருக்கும். சின்னதாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வந்து சின்னதாக கட் பண்ணோன்னா அந்த வாசம் வந்து நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க. அதுக்காக தான். ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததும் நம்ம கொடுத்தோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும், வதங்கட்டும். பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்ணும். நம்ம வந்து மிளகு பொடி வந்து இதில் சேர்க்க போகிறோம். அதனால் அது ரொம்ப காரமாக இருக்குங்க. அதனால் பச்சை மிளகாய் 1 சேர்த்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் சின்னதாக கட் பண்ண சீவி வச்சுருக்க கேரட் வந்து 1 வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. கேரட் வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க. அதுக்காக தான். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். உப்பு வந்து கேரட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. கேரட்டு வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறம் கடலை 1 முட்டை அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கேரட்டோடு முட்டை சேர்ந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கடலையில் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் முட்டையும். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. கேரட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சேர்த்தனா கொஞ்சம் வாடவையாக இருக்கும். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி. டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம மஞ்சள் பொடி சேர்க்குறோம். ஸோ அதுக்காக தான் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் எல்லாமே வந்து திரண்டு இருக்கும். அதனால் சின்னதாக கொஞ்சம் நேரம் நல்லா சின்னதாக நல்லா பொடிசாக இதாகிற அளவுக்கு நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கடலையில் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா சேரும். கடலை வந்து ஏற்கனவே உப்பு போட்டு 3 விசில் வச்சு நான் வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு அதை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்ச நேரம் நல்லா இதாகட்டும், சூடேறட்டும். மிளகு பொடி வந்து கடலைக்கு தகுந்த மாதிரி உப்பும் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து உப்பு வந்து சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக உப்பும் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா மேலே வந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான். நல்ல வாசமாகவும் இருக்கும். மிளகு பொடியை மேலே சேர்த்தோன்னா நல்ல சத்தும் கூடங்க. அதுக்காக தான் குழந்தைங்க எல்லாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாகவும்
நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா கலக்கிற அளவுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா இதாகட்டும். ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து சூப்பரான டிஷ் வந்து சின்ன சின்னதாக வெங்காயம் மேலே கட் பண்ணி குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கொடுத்துட்டோன்னா நல்ல டிஷ்ஷாக இருக்குங்க.